பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, எங்க ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, எங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் என்ன தெரியுமா, அப்படி என்று சொல்லுகிற பொழுது உங்களை அப்படியே கூனி குறுகி போற மாதிரி பண்றாங்கல்ல. சில பேர் என் பலம் என்ன தெரியுமா, என் நெட்வொர்க் என்ன தெரியுமா, அதை சொல்லி உங்களை அப்படியே மட்டம் தட்டும்படியா, உங்களை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள கடந்து போகும்படியாய் சூழ்நிலைகள் மாறுது இல்லைங்களா? கொஞ்சம் கூட நீங்க தயங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையை நீங்க கொஞ்சம் கூட தயங்க கூடாது. நீங்க சொல்லணும், அவங்க ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டும், அவங்க குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இயேசுவின் நாமத்தினால எனக்காக காரியங்களை கர்த்தர் செய்வார். இயேசுவின் நாமத்தினால என்ன ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நான் செய்ய வேண்டிய வேலையில, நான் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட்ல எனக்கு தேவையான கெப்பாசிட்டி என் ஆண்டவர் கொடுப்பார். என்னை ஆண்டவர் கேபபிளா மாற்றுவார், என்னை எல்லாவற்றிலும் நடத்துவார். தயவு செய்து மனிதருடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிடாதீங்க. மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமே தவிர மனிதனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது நிறைய சத்தங்கள், சில வேளை கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு சிலர் கூட எல்லா வகையிலையும் டிஸ்கரேஜ் பண்ணும்படியாய் கடந்து வந்த நேரங்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் நான் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல, ஆவியானவரே அர்ப்பணத்தோடு உங்க பாதத்தில் அர்ப்பணித்து தியாகத்தோடு செய்கிற ஊழியத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் வருதேன்னு அவர்கிட்ட கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார், எதை குறித்து நீ கவலைப்படாத, உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தில் நீ ஓடிக்கொண்டே இரு. உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் உனக்கு தெரியும், உன்னோடு பேசுவது நான் தெரியும், நீ ஓடிக்கொண்டே இரு. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவதனால 25 ஆண்டுகள் கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்துல சோர்ந்து போகாதபடி, பலன் குன்றாதபடி அவரே நீ நடத்தி வருகிறார். அவருக்கு சாட்சியாய் சொல்லுகிற, கர்த்தருக்கு முன்பாய் சாட்சியாய் சொல்லுகிற, எதிர்த்து வருகிற வல்லமைகள், உங்களை குறித்து வருகிற சத்தங்கள், உங்களை குறித்து வருகிற எந்த நெட்வொர்க், எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேலை இடத்துல உங்களை குறித்து இப்படி உங்களுக்கு அப்ரைசல் கொடுக்க போறாங்க, இப்படி காரியங்கள் மாறப்போது, கவலையப்படாதீங்க. நான் வேலை செய்த நாட்கள்ல நிறைய இடத்துல இந்த வருஷம் உங்க அப்ரைசல் ரொம்ப நெகட்டிவா போயிரும், மாறி போக சொன்ன எத்தனையோ சத்தங்கள், சொன்ன ஆளுக காணாம போயிட்டாங்க. ஆனா அதே இடத்துல கர்த்தரனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினதுனால ஏசப்பா அழைத்தார், ஏசப்பா வைத்து இருக்கிறார், ஏசப்பா உயர்த்துவார் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டேன். ஏசப்பா உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. எந்த மனுஷனும் சரி, எந்த அதிகாரம் சரி நம்மளை உயர்த்த போறதில்லை, வாழ வைக்க போறதில்லை. கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை உங்களுக்கு காரியங்களை செய்கிறது. அந்த இயேசுவின் ரத்தத்தினால நீங்க ஜெயம் எடுக்கிறீங்க. உங்க பாதையில ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறார். God bless you.